அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். ஒரு வீடியோ ஆக்சுவலாக ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட்னு மென்ஷன் பண்ணுறோம். அது ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, குவாலிஃபைடு இதுக்கு முன்னாடி ஃபோனில் கேட்டவங்க வேறு, ஒரு அம்மா கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க, குவாலிஃபைடு வாஸ்து கன்சல்டன்ட் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. ரைட் கொஸ்டின் அந்த அம்மாவுக்கு இமீடியட்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு, நான் டிப்ளமோ இன் வாஸ்து சாஸ்திரா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் படிச்சிருக்கேன். நீங்கள் என்னோடய சர்டிஃபிகேட்ஸை பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா உங்களோட இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதுக்கப்புறமா இந்த விஷயம் நிறையா பேருக்கு இந்த மாதிரி என்ன எப்பயுமே ஒரு கமெண்ட்ஸ் வருது. ஒருத்தர் ஆக்சுவலாக ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, மாஸ்க்கு பக்கத்தில் வீடு கட்டலாமான்னு, அவங்களுக்காக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஒருத்தர் செப்டிக் டேங்க் எங்கே பண்ணுறதுன்னு கேட்டிருந்தார், அவருக்காக ஒரு வீடியோ பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக பிசிசிக்கு பதிலாக செங்கலை வைக்கலாமா, செங்கல் வச்சு அது மேலே எர்த்விங் ரெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. அது சம்மந்தமான வீடியோவை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஒருத்தங்க அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன மாதிரி என்ன, அதாவது ஒன்று அவங்க படிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு கேட்கலாம், இல்லை இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கலாம். என்ன குவாலிஃபிகேஷன், ஒருத்தரோட குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதை நம்ம ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் நம்ம அவர்கிட்ட போய் இது பண்ணுறதுக்கு அவரோட குவாலிஃபிகேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கிறது. ஓகே, அதுக்காக அவங்களுக்கு அந்த இதுலேயே டீட்டெயிலாக அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கு, என்ன மாதிரியான அந்த கோர்ஸுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னு. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான உந்துதலாக இருந்ததே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்டிஸிங் வாஸ்து கன்சல்டன்ட்ஸ்னு நிறைய பேர் ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் சஃபர் ஆகிருக்கோம். ஆஸ் அ இன்ஜினியராக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் டெமாலிஷ் பண்ணியே மாற்றுவோம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இவங்க எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒருத்தர் சரின்னு சொல்கிறாரு, அதை இன்னொருத்தர் தப்புன்றாரு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்ன மாதிரி அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இன்னொருத்தர் சொல்லுவார், இதை எப்படி செஞ்சீங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்வாரு. அப்போ அவர் இந்த மாதிரி சொன்னார்னா, அவர் சொன்னது இவர் சொன்னதெல்லாம் கிடையாது, நான் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்வாங்க. அப்போ கிளைண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆஸ் எ இன்ஜினியராக என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு அதை பற்றி எதுவும் சரியாக தெரியாதனால அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்மளால் கொடுக்க முடியல. 2 பேர் சொல்கிறாங்க, இது இந்த எப்படி பண்ணலான்னு ஒருத்தரும், அதை மாற்றி இன்னொருத்தர் பண்ணலான்னு ஒரு சஜஷன் சொல்கிற போது அது எது சரின்னு நமக்கு தெரிஞ்சால் தானே அதை நம்ம இது பண்ண முடியும். அதை பற்றி நமக்கு அது தெரியாத பட்சத்தில் ஒன்றுமே சொல்ல முடியல. அந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்ம இதுக்காக ஏதாவது ப்ரிஸ்கிரைப்டு கோர்ஸ் இருந்தால் தான் நம்ம இவங்ககிட்ட பேசுறதுக்கு, அதாவது ஒரு கவுண்டர் பண்ணவே முடியும். ஒருத்தர் இந்த இடத்துல இதை ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல எனக்கு ஒரு ஓப்பன் விடக்கூடாது, இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, அது எது மூலியமா அவர் சொல்கிறாரு, என்ன பேஸில் சொல்கிறாரு, எங்கே சொல்லியிருக்கு, இது மாதிரி வாஸ்து இதில் வேதங்களில் சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் அந்த வேதங்களெல்லாம் படிச்சிருக்கீங்களா, அந்த வேதத்துலேருந்து இதை தெரிஞ்சுட்டு என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கரெக்டான ஆன்சர் இருக்காது. இந்த ஸ்டேஜில் போய் நான் உட்காந்துக்கிட்டு வேதங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா நல்லது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னும் போது இதை கொஞ்சம் நமக்கு, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்மில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இந்த டிப்ளமோ இன் வாஸ்து சாஸ்திரான்னு இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருந்தது. சரி, இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தோம். அதை எல்லாமே இது பண்ணி பார்க்கும்போது நிறைய ஷாக்கிங்கான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேர் வரைக்கும் அந்த செஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு பெரும்பாலும் எல்லாமே ஜோதிடர்கள்.
அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரெமிடிஸ் எதிர்பார்த்து வர்றாங்க. இந்த ரெமிடிஸ் வாஸ்து குறைபாடு இப்படி இருந்தால் இப்படி பண்ணிடலாம், இதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் சரியாயிடும், இதுக்கு இதுதான் பரிகாரம் அப்படின்ற மாதிரியான ரெமிடிஸ் வந்து இங்கே சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து வந்தாங்க. ஒன்று ரெண்டு இன்ஜினியர்ஸ் எங்களை மாதிரி உள்ள ஆளுங்க தான் வந்து இதில் என்ன சொல்லியிருக்கு, இதில் பேஸ் என்ன சொல்கிறாங்க, வாஸ்து உண்மையா நம்பலாமா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் போயிருக்கோம். ஓகே, இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து எந்த விதமான ரெமிடிஸும் அங்கே கிடையாது. எப்படி வாஸ்துப்படி பில்டிங் இருக்கணுமோ அது மாதிரி இருந்தால் அங்கே அந்த வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் சுபிக்ஷமாக நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா அதுக்கான ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து வாஸ்து குறித்து டெக்ஸ்ட் புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெமிடிஸ் தான், இவங்க மெயினாக ரெமிடிஸ் வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க. அதை வந்து நான் தப்புன்னோ அந்த விஷயத்துக்குள்ளே நான் போகிறதுக்கு விரும்புகிறேன். ஓகே, இது எப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமாக நான் அதை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஆக்சுவலாக ஒரு ஐடியல் வெயிட்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு மனிதரோட ஐடியல் வெயிட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 170 சென்டிமீட்டர் ஒருத்தர் உயரமாக இருந்தாருன்னா அவரோட ஐடியல் வெயிட் வந்து 70 கேஜி இருக்கலாம் அப்படின்றது ஒரு கால்குலேஷன். இது நீங்கள் வந்து மெடிக்கல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஆட்கள் இல்லை, இன்னைக்கு எல்லாத்துக்குமே இதெல்லாம் தெரியும், அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ 70 கேஜி இருக்கணும்னா அவர் வந்து 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறவர் வந்து 70 கேஜி ஐடியல் வெயிட் இருக்கலாம். 70 கேஜி இருக்கும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னா, அவர் எப்படிலாம் நினைக்கிறாரோ அந்த மாதிரி அவரால் இயங்க முடியும். ஏன்னா அவர் கரெக்டாக ஐடியல் வெயிட்டில் இருக்கார். இதே வந்து 80 கேஜி போகிறாருன்னு வைங்க, 80 கேஜி போயிட்டாருன்னா அந்த 10 கிலோ வந்து அவருக்கு ஓவர்லோடு. அந்த 10 கிலோ ஓவர்லோடுன்றது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட பாடி டிசைன் பண்ணியிருக்கிறது அந்த 70 கேஜிக்காக தான் டிசைன் ஆகிருக்கும். 70 கிலோ வெயிட்டை தூக்குற மாதிரி இருக்கும். 70 கிலோ பாடிக்கு எந்த அளவுக்கு பிளட்டை பம்ப் பண்ணணுன்ற மாதிரியான ஹார்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். எந்த அளவுக்கு ஃபுட் எடுக்க முடியும், அந்த மாதிரியான கணக்கு எல்லாமே இருக்கும். இது ரொம்ப டீப்பான விஷயம், இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நான் வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக உங்களுக்கு இதை தெரியப்படுத்தும். அந்த 80 கிலோ இருக்கிறவருக்கு வந்து 10 கிலோ வந்து அடிஷ்னல் பேர்டன். அதே வந்து 100 கிலோ வராருன்னு வைங்க, 30 கிலோ அடிஷ்னல் பேர்டன். அப்போ அவரோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அவரால் ஒரு ஸ்பீடாக நடக்கக்கூட முடியாது. எல்லாமே இதே மாதிரி தான். வாஸ்து வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணோம்னா உங்களோட எஃபிஷியன்சி 100% ரிசல்ட் கிடைக்கும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் அதான் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். எல்லா வீட்லேயும் அதே தான் இருக்கும், ரூம் ஹாலு கிச்சனு எல்லாமே இருக்கும், இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். வாஸ்துபடி எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்களோ அந்த இடத்துல இல்லாமல் மாறி இருக்கும். அதுக்கான ரிசல்ட்டு அதில் கிடைக்கும். வாஸ்துப்படி இருக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாஸ்துவில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக தான் இந்த இதை வீடியோவை உங்களுக்கு அதோட கண்டினியூஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. மேலும் உங்களுக்கு வாஸ்து குறித்து கட்டுமானம் குறித்தோ ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் சேனலை கான்டாக்ட் பண்ணவும், இல்லை உங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தினீங்கன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். நன்றி. வாழ்க வளமுடன்.